இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி வந்து ஒரு நல்ல ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. அது ஏற்கனவே ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தவங்களும் சரி, இந்த புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த டவுட் இருக்குது. நான் ஆரம்பிக்கும் போதெல்லாம் நிறையா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டெஸ்லா, கூகுள், ஏன் பேர் தெரியாத கம்பெனிலாம் கூட இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு $100 ப்ராஃபிட் இருந்தாலே சூப்பர் நினச்சி விற்றுருக்கேன். ஆனால் லாங் டேர்மில் அது எனக்கு ப்ராஃபிட்டாக எதுவும் இல்லை. டெய்லி மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறது, ஸ்டாக்ஸ் வாங்குறது, விற்கிறது. ஆனால் லாங் டேர்ம் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் என்னோட போர்ட்ஃபோலியோ நான் பில்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோனா நம்ம போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைடாக இருக்கணும். அதாவது வெறும் ஒரு செக்டரில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் நிறையா செக்டர்லேயே கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வெறும் டெக்னாலஜி ஸ்டாக்ஸில் மட்டும் இல்லாமல் ஒரு எனர்ஜி செக்டர், ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர், ஒரு பேங்க் செக்டர் மாதிரி நிறையா செக்டரில் சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் ஏன் சொல்கிறேன்னா, போன வருஷம் வெறும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஏர்லைன் ஸ்டாக்ஸில் மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தான் அது கிட்டத்தட்ட 40% கீழே போயிருந்துச்சு. அது இந்த வருஷம் எல்லாம் மேலே வந்துருச்சு. பட் ஆனால் 40% டவுன் ஆகும்போது நம்மளோட மைண்ட் செட்டும் நம்ம அந்த 40% கீழே போகும்போது அந்த ஸ்டாக்ஸ்லாம் ஓன் பண்ணியிருப்போமான்றது கேள்விக்குறி தான். ஸோ நம்ம டைவர்சிஃபைடாக மெயின்டைன் பண்ணும்போது ஒரு செக்டர் கீழே போனாலும் இன்னொரு செக்டர் அதை காம்பன்சேட் பண்ணிடும். அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த போர்ட்ஃபோலியோவில் என்ன இருக்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் அலோகேட் பண்ணணும், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும், நான் அதில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறேன், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த சஜஷன்ஸ் எல்லாமே வந்து சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் தான். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என் பேர் கார்த்தி. வெல்கம் டு துட்டு மணி மணி. என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்த ஃபீல்டில் எக்ஸ்போஷர் இருக்குன்னு நினைப்பேன். முதல்ல வந்து யூஎஸில் S&P 500, ரெண்டாவது டோட்டல் US ஸ்டாக் மார்க்கெட், மூணாவது இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட், நாலாவது எமர்ஜிங் கண்ட்ரிஸ் ஸ்டாக் மார்க்கெட். இந்த 4 ஃபீல்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளோட அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக டைவர்சிஃபைடாக இருக்கும். அதுமாதிரி லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, இப்போது இந்த 4 ஃபீல்டில் இருக்கிற ஸ்டாக்ஸை எப்படி சூஸ் பண்ணுறது? ஏன்னா ஸ்டாக்ஸை சூஸ் பண்ணால் கண்டிப்பாக அதோட ஃபண்டமெண்டல்ஸை பார்க்கணும். அதே சமயத்தில் ஸ்டாக்ஸ் தனியாக சூஸ் பண்ணுறது ரிஸ்க்கும் கூட. அதனால தான் நான் இந்த 4 செக்டரில் இருக்கிற ETFஸில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். நான் ஏன் ETF சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம 3 நாள் டவுனில் இருந்தாலே வந்து சில பேர் பேனிக் ஆகிடுவாங்க. ஸோ அதனால தான் ETF சஜஸ்ட் பண்ணுறது. நான் ETF பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கணுன்னா மேலே இருக்க அந்த பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் கண்டிப்பாக பாருங்கள். ஷார்ட்டாக சொல்லணும்னா ETFஸை ஒரு பேஸ்கெட் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு ETF வாங்கினா நம்ம ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கம்பெனிஸை ஒரேடியாக வாங்குற மாதிரி. இந்த செலெக்ஷன்ஸ்லாம் என்னோட ஒப்பீனியன். நான் அதுக்கு 2 முக்கியமான க்ரைட்டீரியா பார்த்தேன். முதல்ல லோ காஸ்ட்டாக இருக்கணும். அதாவது இந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுற ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். இதை வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது லிக்விடிட்டி. அதாவது இந்த ETFஸை நம்ம எப்போ வேணால் வாங்கலாம், அதே சமயத்தில் எப்போ வேணால் விற்கவும் முடியும். ஒரு லாக்இன் பீரியடோ விற்க முடியாத நிலைமைலாம் இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்ல போகிற ETFஸ்லாம் நீங்கள் எந்த ஒரு ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்லையும் வாங்கலாம். ஆனால் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ஒரு கமிஷன்ஸும் பே பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் இப்போ தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா, நான் ராபின்ஹுட் அக்கௌண்ட்டை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணும், மேலே இருக்க பேனரை கிளிக் பண்ணுங்கள், இல்லை கீழே வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நான் என்னோட ரெஃபரல் லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டாக் கிடைக்கும், எனக்கு ஒரு ஃப்ரீ ஸ்டாக் கிடைக்கும். வீபுல்லும் இன்னொரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் தான். அதில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி $100 நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 ஃப்ரீ ஸ்டாக் கிடைக்கும். அதோட ரெஃபரல் லிங்க்கும் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இந்த ETF சிம்பிள்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்டகரி வந்து US S&P 500. S&P 500 பற்றி உங்களுக்கு நேரம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். யூஎஸில் இருக்கிற டாப் 500 கம்பெனிஸ். இதில் நான் சஜஸ்ட் பண்ணுற ETF வந்து VOO. இதை மேனேஜ் பண்ணுறவங்க வந்து வேன்கார்ட். இந்த நீங்கள் ஒரு ETFல வாங்கும்போது நீங்கள் ஆப்பிள், அமேசான், ஃபேஸ்புக், மைக்ரோசாஃப்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியும். நாம் இப்போ ஒரு $100 இந்த VOOவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம $100 நீங்கள் இந்த ரைட்டில் இருக்கிற பர்சன்டேஜ் படி அந்த ஒரு கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளில் 5.7%, மைக்ரோசாஃப்ட்லேயும் 5.29%, அமேசானில் 3.94%. அந்த மாதிரி நம்மளோட $100 ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க. இதை இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வேன்கார்டு வந்து நம்மள்ட்ட இருந்து 0.03% எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபீஸாக வாங்குவாங்க. அதாவது ஒரு $10,000 நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா அவங்க எவ்ரி இயர் வந்து $10,000க்கு $3 ஃபீஸாக கலெக்ட் பண்ணிடுவாங்க. இந்த ETFோட 1 இயர் ரிட்டர்ன் வந்து 46.06%, 5 இயர் ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் வந்து 17.40%, 10 இயர் ஆனுவல் ஆவரேஜ் ரிட்டர்ன் வந்து 14.14% இருக்குது. இந்த கேட்டகரியில் இன்னொரு ETF வந்து SPY. இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.09%. அதாவது எவ்ரி $10,000க்கு நம்ம எவ்ரி இயர் $9 ஃபீஸாக கட்டணும். நான் பர்சனலாக இந்த ETFல தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், விவோவை விட்டுட்டு நான் எதுக்கு SPYயில் இன்வெஸ்ட் பண்ணேன்ட்டு. விவோவுக்கும் SPYக்கும் அவ்வளோவா பர்ஃபார்மன்ஸில் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த சார்ட்டில் ரெட்டில் இருக்கிறது வந்து SPY, க்ரீனில் இருக்கிறது வந்து VOO. ரெண்டுமே லாஸ்ட் 5 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 105% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. SPYக்கு ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஆனால் நான் ஆரம்பிக்கும் போது SPY தான் கமிஷன்ஸ் இல்லாமல் என்னோடய ப்ரோக்கரேஜ் அக்கௌண்ட்டில் வாங்க முடிஞ்சிச்சு.
ஸோ அதனால தான் நான் எஸ்பிஓவில் இன்வெஸ்ட் பண்ணேன். சான்ஸ் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் விவோவில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அடுத்த கேட்டகரி வந்து டோட்டல் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட். இந்த கேட்டகரியில் நம்ம பார்க்க போகிற ETF வந்து VTI. இந்த ஒரு ETF வாங்கினா நம்ம டோட்டலாக 3755 ஸ்டாக்ஸ் வாங்குற மாதிரி, சொல்ல போனால் ஒட்டுமொத்த யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டை வாங்குற மாதிரி. இந்த ETF-யும் Vanguard தான் மேனேஜ் பண்ணுறாங்க. அவங்க மேனேஜ் பண்ணுறதுக்கு ஃபீஸும் 0.03% தான். இந்த ETF-ஓட 1 year ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தா 51.24% ஆகும். 5 years ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தா 17.60% ஆகும். 10 years ரிட்டர்ன் பார்த்தாலுமே வந்து 14.03% ஆகும் இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், யூஎஸில் எந்த ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து 10 to 14% ஆவரேஜ் ஆனுவல் ரிட்டர்ன் தான் தராங்கன்ட்டு. கண்டிப்பாக இது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். எவ்ரி இயர் வந்து ஃபிக்ஸட் 10 to 14% இருக்காது. ஒரு இயர் 5% ஆகும், ஒரு இயர் -10% ஆகும், இல்லை இன்னொரு இயர் +20% ஆகும், ஃப்ளக்சுவேட் தான் ஆகும். ஆனால் நம்ம பார்த்த 2 ETFஸுமே வந்து லாஸ்ட் 10 yearsல வந்து ஆவரேஜாக 14% கிட்ட கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இந்த 2 ETF மட்டுமே அவங்களோட போர்ட்ஃபோலியோக்கு போதும். லாங் டேர்மில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நல்லாவே ப்ராஃபிட் பார்ப்பாங்க. நீங்கள் உங்கள் கிட்ஸோட 18th பர்த்டேக்கு கிஃப்ட் ஏதாச்சும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த போர்ட்ஃபோலியோ கிஃப்ட்டாக கொடுங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க. சரி, அடுத்த கேட்டகரி வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட். இதில் நான் சூஸ் பண்ணுற ETF வந்து VXUS. இதை மேனேஜ் பண்ணுறதும் Vanguard தான். நான் Vanguardே சொல்லிட்டு இருக்கனால அவங்களுக்கு பயஸ்டோ ஃபேவரோலாம் கிடையாது. ஆனால் Vanguard வந்து ரொம்ப வருஷமாக இந்த பிஸ்னஸில் இருக்காங்க. அவங்களோட ETFஸுமே வந்து காஸ்ட் கம்மியாகவும் அதிகமான லிக்விடாகவும் இருக்கும். அதனால தான் நான் Vanguard ப்ரிஃபர் பண்ணுறேன். இந்த ETF-ஓட எக்ஸ்பென்ஸ் ரேஷன் பார்த்தா 0.08%. இந்த ஒரு ETF-ல மட்டும் கிட்டத்தட்ட 7510 கம்பெனிஸ் இருக்காங்க. இந்த ETF-ஓட 1 year ரிட்டர்ன் பார்த்தா 46.18% கொடுத்துருக்காங்க. 5 year ரிட்டர்ன் பார்த்தா 10.14% கொடுத்துருக்காங்க. 10 years ரிட்டர்ன் பார்த்தா 4.93% கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தான் இந்த ETF-ல இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ். தாய்வான் செமிகண்டக்டர்ஸ், டென்சன் ஹோல்டிங், ஆலிபாபா குரூப், சாம்சங், நெஸ்லேலாம் டாப் 10 கம்பெனிஸில் இருக்கிற கம்பெனிஸ். இந்த ETF-ல இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த கண்ட்ரீஸ்லாம் எக்ஸ்போஷர் கிடைக்குது. ஜப்பான், சைனா, UK, கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனிலாம் நம்மளுக்கு எக்ஸ்போஷர் கிடைக்குது. இந்த கேட்டகரியில் இன்னொரு ஆப்ஷன் பார்த்தா BlackRock iShares-ஓட IXUX-ஐ கன்சிடர் பண்ணலாம். இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோமே வந்து 0.09% தான். இந்த ஒரு ETF-ல மட்டும் 4300 கம்பெனிஸ் வச்சுருக்காங்க. இவங்களோட 1 year ரிட்டர்ன் பார்த்தா 52.05% ஆகும். 5 year ரிட்டர்ன் பார்த்தா 10.03% ஆகும் இருக்குது. அடுத்த கேட்டகரி வந்து எமர்ஜிங் கண்ட்ரிஸ் ஸ்டாக் மார்க்கெட். இது கொஞ்சம் ரிஸ்க்கான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஏன்னா எமர்ஜிங் கண்ட்ரீஸில் எப்படி ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு அவ்வளோவா தெரியாது. எமர்ஜிங் கண்ட்ரீஸ்னால் இந்தியா, தாய்வான், சைனா, கொரியாலாம் எமர்ஜிங் கண்ட்ரிஸ் கேட்டகரியில் வருவாங்க. இந்த கேட்டகரியில் பெஸ்ட்டாக இருக்கிற ETF வந்து BlackRock iShares-ஓட IEMG. இவங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 0.11% தான். இவங்க லாஸ்ட் 1 year ரிட்டர்ன் பார்த்தா 60.65% ஆகும். லாஸ்ட் 5 year ரிட்டர்ன் பார்த்தா 11.75% ஆகும் ஆனுவல் ரிட்டர்ன்ஸாக கொடுத்துருக்காங்க. இந்த ETF-ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா இந்த கம்பெனிஸில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண மாதிரி. டாப் 10 ஹோல்டிங்ஸாக வந்து தாய்வான் செமிகண்டக்டர்ஸ், டென்சன் ஹோல்டிங்ஸ், ஆலிபாபா, சாம்சங், மெய்த்துவான்லாம் டாப் 10 ஹோல்டிங்ஸில் இருக்கிற சில கம்பெனிஸ். நான் லாஸ்ட் 3 years தான் இந்த ETF-ல நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம முன்னாடி பார்த்த இன்டர்நேஷனல் மார்க்கெட் ETFஸ்லையும் எமர்ஜிங் கண்ட்ரி ETFஸ்லையும் சில சிமிலாரிட்டிஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு தாய்வான் செமிகண்டக்டர்ஸ், சாம்சங், டென்சென்ட், ஆலிபாபாலாம் 2 ETFஸுமே இருக்கும். ஆனால் எமர்ஜிங் மார்க்கெட் ETFஸில் UK, ஜெர்மனி, கனடாவில் இருக்க ஸ்டாக்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. சரி, அடுத்து போர்ட்ஃபோலியோ பர்சன்டேஜ் அலோகேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். என்னோட ப்ரிஃபர்ட் அலோகேஷன் இப்படி தான் இருக்கும். விவோ ஓவர் 35% ஆகும், VTI 40% ஆகும், VXUX 10% ஆகும், IEMG 10% ஆகும், கேஷ் ஒரு 5% இருக்கிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு US ஸ்டாக் மார்க்கெட் ஹெவியாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நீங்கள் வேணால் ஆப்ஷன் 2 ஒரு 5% விவோவிலையும் 5% VTIலையும் கம்மி பண்ணி நீங்கள் இன்டர்நேஷனல் மார்க்கெட்லையும் எமர்ஜிங் மார்க்கெட்லையும் ஒரு 15% கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் US ஸ்டாக் மார்க்கெட் பர்சன்டேஜ் அலோகேஷனை 30% கீழே போகாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிரும். நான் எப்போவுமே கேஷாக ஒரு 5% வச்சுக்க சொல்லுவேன். ஏன்னா ஒரு 2008 மாதிரியோ இல்லை 2020 மாதிரியோ மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அது 5% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் லாஸ்ட் 5 yearsோட நாம் இப்போ பார்த்த 4 ETF-ஓட பர்ஃபார்மன்ஸ். ஃபஸ்ட்டில் இருக்கிறது US டோட்டல் ஸ்டாக் மார்க்கெட் VTI 108%லையும், செகண்டு S&P 500 VOO 105%லையும், தேர்டாக ப்ளூவில் எமர்ஜிங் ஸ்டாக் மார்க்கெட் IEMG 65%லையும், லாஸ்ட்டாக இன்டர்நேஷ்னல் ஸ்டாக் மார்க்கெட் 47.50%லையும் லாஸ்ட் 5 yearsல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கணும்? சரி, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் சிம்பிள் சூஸ் பண்ணியாச்சு, பர்சன்டேஜ் அலோகேஷனும் டிசைட் பண்ணியாச்சு. அடுத்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஒரு $100 ஆரம்பித்து அதை ஒரு $35 விவோலையும், $40 VTIலையும், ஒரு $10 VXUSலையும், $10 IEMGலையும், ஒரு 5% கேஷாகவும் வச்சுக்கோங்க. இதை எவ்ரி மந்த் மறக்காமல் செய்யுங்க. இந்த மந்த்லி $100
ஒரு $200 $500 ஒரு $1000 இன்க்ரீஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். மார்க்கெட் ஹையாக இருக்குது, அடுத்த வாரம் வாங்கிக்கலாம், அடுத்த மாதம் வாங்கிக்கலாம்லாம் பார்க்காதீங்க. எவ்ரி மந்த் ஃபஸ்ட்டு வீக்லியோ இல்லை வெறும் ஃபஸ்ட்டு டேலியோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் $100,000 உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்கள். ஒரு 4 to 5 years ஆகும். ஆனால் நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 100,000 பில்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 100,000 வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆயிரும். அந்த ஃபஸ்ட்டு 100,000 தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அது எவ்வளோ சீக்கிரம் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அதை பில்ட் பண்ணுங்கள். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கிறதுலே ரொம்ப சேஃபான போர்ட்ஃபோலியோ. அடுத்த வீடியோவில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவும் க்ரோத் அதிகமாகவும் இருக்கிற போர்ட்ஃபோலியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Until I see you next time, be safe, keep smiling. Thank you.